என்பது வைத்தியர் ஷாஃபியினுடைய இந்த புத்தகத்தில் வைத்தியர் ஷாஃபி பேசியிருக்கின்ற வார்த்தைகள். எனவே அந்த வார்த்தைகளோடு இந்த நிகழ்வுகளினுடைய கதாநாயகன் அன்புக்குரிய வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தீன் உங்களை அன்போடு மேடை கழிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தவறாது இருப்பதற்காக விழிப்பதற்கு இங்கு நிறைய இருப்பதனால் நான் விழிப்பதை கொஞ்சம் குறைத்து கொண்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் என்னுடைய இந்த போராட்டத்தில் இது டாக்டர் ஷாஃபியின் போராட்டமாக உருவெடுத்திருந்தாலும் என்னுடைய பார்வையில் இது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒரு போராட்டம். டாக்டர் ஷாஃபி என்பது ரைசர் சொன்னது மாதிரி அறையப்பட்ட ஒரு பேர் மட்டுமே தான். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அந்த துயரத்தில் என்னை தங்களுடைய உறவுக்காரனாக, தங்களுடைய மகனாக, தங்களுடைய ஒரு சொந்தக்காரனாக எடுத்து என்னுடைய அந்த நாள் துன்பத்தில் என்னுடைய துன்பத்தை தங்களுடைய துன்பமாக தோளில் தூக்கி இந்த துன்பத்தில் இருந்து இது என்னுடைய போராட்டம் அல்ல, இது இந்த சமூகத்தின் போராட்டம். சிறுபான்மையாக வாழ்ந்த இந்த முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அபாண்டமான பழி, அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கேவலமான இனவாதத்தின் உச்சகட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஒரு தனி மனிதனாக இந்த சமூகம் என்னை பார்க்கவில்லை. இன்று நான் அழைத்திருந்த இந்த அழைப்புதலை தாண்டி இங்கு அநேக மாணவர்கள் ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக கல்முனை தொட்டு காலியிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலுமிருந்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பது இந்த சமூகத்தின் மேன்மையை இன்னும் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இங்கே நான் கோல் எடுத்து, நான் பேசி, நான் இன்விடேஷன் அனுப்பி வந்திருக்கக்கூடிய அனைவர் இங்கே இருந்தாலும் கூட அதையும் தாண்டி என்னுடைய கோல் இல்லாமல், என்னுடைய இன்விடேஷன் இல்லாமல், கூப்பிடாமலே இது எங்கட ஃபங்க்ஷன் என்று நான் கோல் எடுத்த நேரங்களில் மிக உயர்ந்த அதிகாரிகள் அவங்களோட இமோஷனை ஷேர் பண்ணி கொண்ட முறை எனக்கு உள்ளத்தில் ஒரு ஆனந்த கண்ணீரை கொண்டு வந்தது. சில அதிகாரிகளுக்கு நான் கதைச்ச நேரத்தில், ஷாஃபி, திஸ் இஸ் நாட் யுவர் ஸ்டோரி, this is the story of our community, it is our responsibility to be with you. உங்களோட இருக்கிறது இந்த சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறது, இது எங்களுடைய கதை, நீங்கள் எங்களை இன்வைட் பண்ண தேவையில்ல. ஆகவே என் இன்விடேஷன் இல்லாமல் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த அத்தனை உள்ளங்களும் பட்டுக்கொண்ட அவதிகளை, இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த அழைப்பு விடுத்தவர்களை தாண்டி அதிகமானவர்கள், அன்புள்ளம் கொண்டவர்கள், தங்களுடைய பிரச்சனையாக இந்த பிரச்சனையை உள்ளத்தில் எடுத்தவர்கள் இங்கு வருகை தந்து ஆரம்பத்திலிருந்து பட்டுக்கொண்ட அவதியை நான் கண்டேன். என்னுடைய கோலொண்டுக்காக வேண்டி வருகை தந்து இந்த ஸ்கிரீன்லையாவது பார்க்கலும் என்று இந்த நிகழ்வை மேலே உட்கார்ந்திருந்து எங்களுடைய சத்தத்தை மட்டும் கேட்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர்கள் அனைவர்களுடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் ஒரு புத்தகம்தான் இந்த டாக்டர் ஷாஃபியின் இந்த அநீதிக்கு எதிரான போராட்டம். இது டாக்டர் ஷாஃபி வெறுமனே ஒரு பேராக வந்தால் கூட அகார் சார் சொன்னது மாதிரி பல நேரங்களில் பல முறைகளில் நான் அவரோட பேசுகிற நேரத்தில் அவர் என்னை மன உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை சொல்லுவார். இன்றைக்கு கூட பேசுகிற நேரத்தில் நான் பொதுவாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டால் நான் போகிற நேரம் ஏதாவது மைண்டில் டிரைவிங் பண்ணிட்டு போகிற நேரமாவது ஏதாவது ஒன்று மைண்டில் வரும், இதை வச்சு நாங்கள் பேசணும் என்று நான் வைஃப்ட்டு சொல்லி கொண்டேன். கடைசி மட்டும் நான் இங்கே வந்து சேரும் வரைக்கும் எனக்கு ஒன்றும் மைண்டில் வருகிறதில்லை. இந்த மக்களை கண்ட உடனே எனக்கு உண்மையிலே இந்த ஸ்டோரி, இந்த உச்சகட்ட ஆனந்தம், இந்த சமூகத்தின் ஆனந்தம், இந்த சமூகத்தின் உச்சகட்ட வெற்றி இன்றைக்கு தான் என்றதை இந்த நிகழ்ச்சியை இங்கிருந்து பார்ப்பவர்களும் இணையதளங்களூடாக வெளிநாடுகளில் இருந்து பார்ப்பவர்களும் கட்டாயமாக உணர்வார்கள் என்பதை நான் உணர்ச்சிபூர்வமாக உங்களிடத்தில் ஒப்புவைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாங்கள் எத்தனையோ கதைகளை குர்ஆனில், நான் சிறையில் இருக்கிற நேரத்தில் கூட இந்த கையில் மாஞ்சு போட்டு என்ன கூட்டிகிட்டு கொண்டு போகிற நேரத்தில் 4வது மாடி இல்லை கொண்டு போய் நிப்பாட்டுற நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 4வது மாடி என்று சொன்னது 4th ஃப்ளோர்ன்றது நிச்சயமே ஒரு கிரிட்டிக்கல் ஒரு யூனிட் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கிரிட்டிக்கல் யூனிட்டில் என்னை கொண்டு போய் நிப்பாட்டி இதுதான் 4வது மாடி என்று ராவையில் 1:30 மணிக்கு கதை ஒன்றை திறந்து இங்கே கதைக்கிற நேரம் சொன்னாங்க, உள்ளுக்கு போட்டு இது உள்ளுக்கு தான் மாக்கந்தர மதுஷும் இருக்கிறார் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினேன். இதில் நான் பெருமை பாராட்டுறதுக்கு எந்த
அந்த ஒரு வீதமாவது என்னுடைய பெருமைக்குரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. நான் கண்ட ஒரே ஒரு உண்மை சார், நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த மனதில் வந்த தைரியம், நான் சந்தித்த போது பேசின விஷயங்கள், அந்த உத்தியோகத்தர்களோட நடந்து கொண்ட முறைகள் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய உதவியை இல்லாமல் ஒரு நாளுமே நடக்கும். என் மனதில் வந்த தைரியம் இந்த சமூகத்தினுடைய தைரியம், இந்த மனதில் ஏற்பட்ட அந்த முகம் கொடுக்கக்கூடிய அந்த துணிவு இந்த சமூகத்தினுடைய துணிவு, இந்த உலமாக்களுடைய துணிவு, இந்த தாய்மார்களுடைய துணிவு, இந்த சமூகத்தினுடைய துவாக்கள் அத்தனையும் நான் நேரடியாக கண்டு கொண்டேன். என்னை குற்றம் சுமத்தி என்னை குற்றவாளி ஆக்குவதற்காக வேண்டி அழைத்து விசாரணைக்கு கொண்டு வரப்பட்ட வைத்தியர்கள், காதிமார்கள் என்னுடைய காலிலே அந்த உத்தியோகத்தர்கள் முன்னால விழுந்து கும்பிட்டு, මේ බුදුමහත්තයෙක් වගේ ජීවත් වෙච්ච මිනිසෙක් මෙයාට කරදර වෙන්න ඉඩ තියන්න එපා සර්, මෙයාට කරදර නොවේවා කියලා මම බාර වෙලා ඉන්නවා, நான் நேர்த்தி செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி வச்சான். நாங்கள் படிச்சிருக்கிறோம் கதையில் இப்ராஹிம் நபியை நெருப்புல தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்புல தூக்கி போட்ட சந்தர்ப்பத்தில் மலைக்குரிய மலக்கு கேட்குறாரு, நான் என்ன செய்யணும்? நீங்கள் அல்லாவோட அறிவோட அல்லாஹ் சொல்லி வந்தீங்களா? இல்லை. என் மகள் சொன்னா, அந்த நேரம் தான் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நான் நினைக்கிறேன், எங்களோட எல்லா டீலுக்கும், எங்களோட நலவாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சஞ்சலமாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுக்கும் நாங்கள் கைதூக்கி நிற்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இருக்கும் என்றா அந்த ரப்புல் ஆலமீன் மட்டுமே. என்னிடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கிற நேரத்தில் சந்திச்சவங்க பேசினாங்க, நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்போம், பிரதமரை சந்திப்போம், நீதி அமைச்சரை சந்திப்போம், நிதி அமைச்சரை சந்திப்போம். நான் பேரை குறிப்பிட விருப்பப்படல. நீங்க தந்த தைரியம் தான், உங்களோட துவாக்கல்ல பிரதிபலன் தான் நான் அவங்களுக்கு சொன்ன பதில். என்னோட இந்த டாக்டர் ஷாஃபி சொன்ன கேரக்டரோட, இந்த சமூகத்தோட, இந்த முஸ்லீம்களோட அல்லாஹ் இருக்கிறான். இந்த அல்லாவை தாண்டி ஒருத்தர் உங்களுக்கு பவர்ஃபுல் ஒருத்தர் இருந்தா சொல்லுங்க, இந்த முஸ்லீம் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களோட வாரேன். இந்த தைரியம் நீங்க தந்த தைரியம், இந்த உணர்வு நீங்க தந்த உணர்வு. நான் கண்ட வெற்றி இல்லை, இது டாக்டர் ஷாஃபியின் வெற்றி இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2019ஆம் ஆண்டு பொம்பிளாஸுக்கு பிறகு இந்த முஸ்லீம் சமூகத்தின் மனநிலை. நான் உமர்தீன் ஹசரத்துக்கு கால் பண்ணி கேட்குறேன். அவர் சொல்ற நேரம் ஞாபகம் வருது, ஹசரத் என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். இருந்த நீதி அமைச்சருக்கு கால் பண்ணி கேட்குறேன், என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களாம், என்ன செஞ்சீங்க நீங்க? இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன வாப்பா என்ன வளர்த்த மாதிரிக்கு லைட் பில் ஒன்று ரெட்ல வந்தாலே என்ன வாப்பா விருப்பம் இல்லை. எங்களோட வாப்பா லைட் பில் ஒன்று கட்ட பிந்தி என்ன தவறுண்டால ரெட் பில் அடுத்தது வந்துண்டாலே எங்களுக்கு பழக்கம் இல்லை. ₹1 பேங்க்ல வட்டிக்கு எங்களோட வாப்பா எடுத்து எங்களை வளர்க்கல. கிராமத்தில் இருந்து எங்களோட பாய்ஸ் முஸ்தபா சார் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் கிராமத்து வாசிகள். கிராமத்தில் இருந்து நாங்கள் வளர்ந்து வந்தது என்பதனால இந்த மனிதநேயம், அந்நிய மக்களோட நல்ல முறையில் பழகுறது, இதெல்லாம் எங்களோட அடிப்படையில் இருந்து வந்தது. ஆகவே தான் நாங்கள் புத்திசாலிகளாக எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக, பொறுமையுடையவர்களாக, அகாசர் இந்த வசனத்தை சொல்லுங்க என்று அனுப்பியிருக்கிறாரு. பொறுமையுடையவர்கள், பொறுமையோடையும் தொழுகையோடையும் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளில் உறுதியாக இருங்க. அல்லாஹ் பொறுமை இல்லாதவங்களோட, ஈமான் இல்லாதவங்களோட இருக்கிறானா? இல்லை, உங்களோட தான் இருக்கிறான் என்றதை அல்லாஹ் நிரூபித்து காட்டினானா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, எங்களோட உடம்புல, எங்களோட ஊரில், எங்களோட சமூகத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளில், பிரச்சனைகளில் நாங்கள் ஒரு தனித்துவமான இஸ்லாமியர்களாக, முஸ்லீம்களாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த விடிவையும் இந்த வெற்றியையும், இந்த கூப்பிட்டு நான் இறங்கி வார நேரத்தில் என் டீம் அப்படி வார நேரம் நான் கேட்டேன், என்னை இப்படி எல்லாம் கோட் உடுப்பாட்டி புக்கொண்டு எழுதி, இன்னும் 50 வயசு மகளில் 50 வயசுக்கு முதல்ல என் ஃபோட்டோவை போட்டு டாக்டர் ஷாஃபின்னு சொல்லி இந்த கம்யூனிட்டி என்னை கொண்டாடுது. இந்த கம்யூனிட்டி கொண்டாடுது டாக்டர் ஷாஃபியை இல்லை, இந்த கம்யூனிட்டிக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியில் வெற்றி கண்ட வெற்றியை கொண்டாடுது. என்னை இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஆனால் இவங்க நினச்சிருந்தாங்க என்னை கொண்டு போய் பூமி உள்ளுக்கு வச்சு, என்னை கொண்டு போய் இந்த சமூகத்தில் பலரையும் அவங்க எங்களோட முஸ்தபா சார் சொன்ன மாதிரி
ரைசர் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ப்ரொபகெண்டா, பெரிய ஒரு சூழ்ச்சி, பெரிய ஒரு மீடியா கம்பெயினை கொண்டு வந்து எங்களோட சமூகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு துரும்பாக அல்லாஹ் பாதுகாத்தான். உங்களுடைய ஒத்துமை, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தீங்க, உங்களுக்குள்ளால ஜமாத்காரன் இருக்கவும் இல்லை, உங்களுக்குள்ளால தௌஹீத்காரன் இருக்கவும் இல்லை, உங்களுக்குள்ளால சூஃபி முஸ்லீம் இருக்கவும் இல்லை. நீங்க எல்லாரும் 2019ஆம் ஆண்டு நினைச்சு பாருங்க, நாங்கெல்லாம் ஒரே ஒரு முஸ்லீம், அல்லாவையும் ரசூலையும் நம்பின மக்கள்ன்றதை மட்டும் தான் எங்களோட உள்ளத்துல கொண்டோம். நாங்க திக்ரு மஜ்லிஸ்கள் செஞ்சோம், நாங்க தப்லீக் ஜமாத்தில் உள்ளவங்க என்ன பாத யாத்திரைகள் மூலமாக ஜமாத்தில் போனாங்க. நான் வெளியே வாரேன், ஹசரத் கால் பண்ணி சொல்றார், ஜூலை 25 ஹஜ்ஜி போயிருக்கிறாங்க நிறைய உம்மத்துக்கள், நான் என்ன ரிலீஸ் பண்றாங்க. 2019ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 25ஆம் தேதி ஹிஸ்டரியில் முதல் முறையாக கோர்ட்ல வெளியாக்குறாங்க. 7:45க்கு என்ன ரிலீஸ் பண்றாங்க. கோர்ட் எனக்காக வேண்டி 7:45 வரைக்கும் அந்த சல்லியை கட்டுறதுக்காக வேண்டி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியே வார நேரம் சொன்ன கதை உங்களுக்காக வேண்டி. டாக்டர் காலையில் ஒரு தவாஃப் போனாங்க, இந்த இப்பையும் போய்கொண்டு தான் இருக்கிறாங்க. நோன்பு என்ற சமூகம் அன்றைக்கு, என் சமூகம் நோன்பு பிடிச்சிருந்தாங்க. என் சமூகம் அன்றைக்கு தான் நோன்பு பெருநாள் அண்டு நான் நம்பல, என் சமூகம் பெருநாள் கொண்டாடினாங்க. நெருப்புல இருந்தாங்க. இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட்டது மாதிரி என் சமூகத்தை நெருப்புல போட்டாங்க. ஆனா இந்த சமூகம் அல்லாவை மறக்கல. அல்லாவின் உதவிய ஒரு புறமாக வச்சுட்டு தண்ட முயற்சிகள்ல, அதிகாரத்தின் பின்னால, ஆட்சியின் பின்னால, ஒன்றுக்கு பின்னாலையும் போகல. எங்கட சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்ல, அல்லாட நம்பிக்கையோட எதையும் வெல்லணுமெண்டா அல்லாட உதவி மட்டுமே தான் எங்களுக்கு போதும். அல்லாட உதவியை மட்டுமே கொண்டுதான் நாங்கள் குருநாகல் ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்கு எத்தனையோ லெட்டர்ஸ், எத்தனையோ கடிதங்கள் அடித்து, எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன் நடந்து, கடைசியில் என்ன கம்பல்சரியாக லீவு தந்தவங்க, பெரிய ஒரு பிழை இது நடந்தது, எந்த விதமான ஒரு சாட்சியும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணினாங்க, எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. கம்ப்ளீட்லி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு என்ன சர்வீஸுக்கு ரீகால் பண்ணுற நேரத்தில் குருநாகலுக்கு போட்டால் இவங்களோட ஹிஸ்ட்ரியில் விழுந்துட்டோமே, மண் படல்ல என்று சொல்கிற மாதிரி வாரிய பிள்ளைக்கு கடிதம் அடித்தாங்க. 2 மாதம் இதை நீங்க இந்த கடிதத்தை பொறுப்பெடுத்து வேலை போலாட்டி திருப்பி உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க, உங்களை சர்வீஸ்ல இருந்து இல்லாம ஆக்கிடுவாங்க. நான் இல்லாமல் ஆகினாலும் என்ற சமூகத்தின் வெற்றி, நான் குருநாகல் ஹாஸ்பிட்டலில் போய் அதே யூனிட்ல இருந்து அதே தொழிலை செய்யறது தான் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வெற்றி. அதால நான் அந்த இடத்துக்கு மட்டுமே தான் போவேன். நான் போறேன், எனக்கு உள்ள ஏற்பட்ட உணர்வு, இந்த சமூகத்தின் உணர்வு, அந்த இடத்துல போய் ஒரு நாளைக்குனால நான் வேலை செய்யறதுதான். எத்தனையோ அதிகாரிகள், ஏன் ஷாஃபி நீங்க பிரச்சனை படுத்துறீங்க, எத்தனையோ அதிகாரிகள் பேசி சொன்னாங்க, ஏன் நீங்க அதை பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்க போய் ஜாப் எடுத்துட்டு போற ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நான் ஒரு தவறு செஞ்சிருக்கேன் இல்லையே. How can they transfer me? Transferring without the officer's consent, it is a punishment. How can they punish me without doing any sin, without destroying any legal activities? என்ன எப்படி அவங்க பனிஷ் பண்ணுது? ஆகவே அன்பாங்க, நான் என்ன நிறைய பேசணும் போல இருக்குது, டைம் கன்சியூமிங், மஹரிப் தொழுகை வருது, ஈமானுடைய விஷயங்களை பேசுகிறோம், நாங்களே மஹரிப்புக்கு ஆப்பு வச்சோம் என்றால் அது மரியாதை இல்லை. ஆகவே தொழுகிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இந்த சமூகம் வெற்றி அடையணுமாக இருந்திருந்தால், இந்த சமூகம் மேன்மை அடையணுமாக இருந்திருந்தால், எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆயுதம், ஈமானோட உறுதியாக நல்ல வழிகாட்டல்களோட, எனக்கு இந்த பாதையில் என்னை ஸ்பிரிச்சுவலி வழிகாட்டின நிறைய பேர் இந்த புக்கை பற்றி நான் இந்த கால் பண்ணி கதைச்ச நேரம் சொன்ன கதை என்னென்றால், திஸ் இஸ் அ புக் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிட்டி அண்ட் இமோஷன்ஸ், ஹவு வி ஓவர்கம் த ப்ராப்ளம். இது எங்களோட உணர்வுபூர்வமான, எங்களுடைய ஆத்மீக ரீதியாக உணர்வுகளை கொண்ட இந்த புத்தகம் தான் இது. ஆகவே எங்களோட சமூகத்தின் விடிவு இந்த அல்லாஹ்வுடைய உதவியை நாடி புத்திசாலிகளாக நல்ல வழிகாட்டல்களோடு செயல்படுவதனூடாக மட்டுமே தான் வரும். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சில குறைவுகளை நிவர்த்தி செஞ்சு முடிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். என் மகள் வெல்கம் ஸ்பீச் பேசினதில் அன்புக்குரிய அகார் சேரையும் இன்னும் சிலரையும் மறந்துட்டா. அவட அது குறைகள் இருந்தால் அவள் மன்னிச்சு கொள்ளணும். அவையும் இன்ஷா அல்லாஹ் அவட ரிசல்ட்ஸ் வந்த நேரத்தில் எனக்கு பயமாக இருந்தது. ஒரு முறை காட்டோ வீட்டையில் சகோதரர் அகமட் முனாவர் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராமில் பேச வச்சார். அந்த பேச வச்ச ப்ரோக்ராமுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4-5 நாள் அவருக்கு, நாங்கள்லாம் முஸ்லீம்கள் ஓப்பனாக பேசுவோம், என் உடன்பிறப்புகள் என் மகளுக்கு 4-5 நாள் காய்ச்சல். அதுக்கு பிறகு நான் யோசித்தேன், சாரோடையும் காய்ச்சல் வெளியில் மிச்சம் எக்ஸ்போஸ் பண்ணவே வேணாம், மகளை நாங்கள் நம்புகிறோம் கண்ணூர் அது இதெல்லாம் இருக்குதுண்டு, அதால் நான் மிச்சம் பொத்தி தான் வளர்த்தோம். என்னமோ ஏதோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வுகளில் அந்த ஆதங்கம் ஏன் மகளில் ரிசல்ட்ஸை
சொன்னவங்க தங்களோட மகளோட ரிசல்ட்ஸை தாண்டி சொன்னாங்க, அழுதாங்க. எத்தனையோ வாய்ஸ் நோட் எனக்கு பேசி ஆன்சர் பண்ணிக்கொள்ளாமல் இருந்ததால் எத்தனையோ பேர் வாய்ஸ் நோட் போட்டாங்க. உங்களோட மகளுக்கு இப்பயும் வந்து உட்கார்ந்துருந்த நேரத்தில் நிகழ்ச்சியை யாரோ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கால் பண்ணி அழுகுறாங்க. அது அன்பானவர்களே, ஏண்ட எல்லா கவலையிலையும் நீங்கள் உங்களோட கவலையை அழுத்தீங்க. உங்களோட எல்லா சந்தோஷங்களையும் அதை உங்களோட சந்தோஷம் அடித்தீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணின நேரத்தில் நான் கண்டியில் அஷ்ரஃப் ஷிஹாபுதீன் சார் இங்கே கிளம்புல புத்தகத்தை வாசிக்கணும், எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, வாசிக்கிறது இருந்தாலே எனக்கு சரியான ஒரு கஷ்டமான வேலை. ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற நேரத்தில் கூட ஃபைனல் மூமெண்ட்ஸில் ஃபோட்டோகாப்பி கொஞ்சம் தடுத்து வச்சுட்டு டக்குன்னு வாசித்து எக்ஸாமை கூட போடுதால் தான் நான் புத்தகத்தை விரித்து வச்சுட்டு உட்காந்து வாசித்து ஹைலைட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அது சரியான கஷ்டம் எனக்கு. அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இன்னும் வாசிக்கவே இல்லை. நீங்கள் வாசிக்காமல் எப்படி டாக்டர், உங்களோட புத்தகம் இது? சரி சார், ஒரு டிசிஷன் ஒன்று எடுப்போமே நாங்கள், நீங்கள் வாசிங்க, நான் கேட்டிருக்கேன் ஃபோனில். என்ன பிடிக்க கஷ்டம். அவர் இனி முடிச்சுட்டு இருந்து பாவம் வயசு மனுஷன் 11 மணி 11 எடுத்து வாசிப்பார், ஒவ்வொரு சாப்டராக வாசிப்பார். வாசி திருத்தங்கள் செஞ்சு வேறு மனசில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவர் எழுத்து மூலமாக கொண்டிருக்கிறார். அதில் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு சரித்திரம். உலகத்திலேயே ஒரு சிறுபான்மைக்கு எதிராக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியிலிருந்து அதிவேகமாக வெளியே வந்து தலையை நிமிர்த்தி வாழுத ஒரு சமூகம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகம். நாங்களும் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கோம். அந்த நாடுகளில் இல்லாத ஈமானியத்தான உணர்வுகளையும் இந்த மக்களை ஆத்மீக ரீதியாக வழிநடத்துறதுக்குரிய இந்த ஆளுமைகளும் இந்த ஜமியத்துல் உலமாவும் அர்க்கம் மௌலவி கோலடிச்சு சென்னொன்னே மறந்துடுச்சு. சத்தியமாக அவர் என் மகள விஷயத்தில் மிச்சம் கன்சர்ன். கோலடிச்சு சொன்ன உடனே இஸ் ஜெய்னப் இஸ் கம்மிங், எஸ் ஐ எம் கம்மிங். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேரை சொல்ல போனால் நிறைய டைம் பேசிடும். இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் இந்த சமூகத்தினால் செதுக்கப்பட்ட எழுத்துக்களே தவிர டாக்டர் ஷாஃபியினால் சாதிச்ச ஒன்றுமே. நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுதான் யதார்த்தம்.